Hello friends, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போறோம். லாஸ்ட் வீக் Masterchef Tamil programல Rusiyana Ragasiyam சொல்லி செஃப் ஹரிஷ் ஒரு டிஷ் காட்டியிருந்தாங்க. அதை தான் செய்ய சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த ரவுண்ட்ல டபுள் எலிமினேஷனும் இருந்தது. அந்த டிஷ் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதை நிச்சயமா ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே ஆசையா இருந்துச்சு. ஸோ அதனால அந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிட்டு அது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு காட்ட போறேன். அந்த டிஷ் 40 இன்கிரீடியன்ட் வச்சு செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான். 40 இன்கிரீடியன்ட் ஒன்னே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வீட்டில் நம்ம அடிக்கடி செய்யக்கூடிய மெதுவடை தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாஸ் டிப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். நான் அதோட ஆக்சுவல் ரெசிபி எனக்கு தெரியாது. பட் நான் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த சன் டிவியில் பார்த்ததை நான் மேட்ச் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அழகாக அதை மேட்ச் பண்ணி ரெப்ளிகேட் பண்ணி இந்த டிஷ் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக இது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக மெதுவடை போடுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ வாங்க இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான 40 இன்க்ரீடியன்ட்ஸையும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய ரெசிபி தான், பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் உளுந்து ஒரு கப் எடுத்துருக்கேன். அதை 5-6 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கிரைண்டரில் ஆட்டுற மாதிரி இருந்தால் அப்படியே டைரெக்டாக ஆட்டிக்கலாம். மிக்சியில் போடும்போது நம்ம இந்த உளுந்தை அப்படியே இந்த தண்ணியோடு சேர்த்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்து அதுக்கப்புறம் மாவு ஆட்டினா மெதுவடை ரொம்ப சாஃப்டாக நல்லா வரும். இப்போ நான் இதை தண்ணி ஊற்றி ஒரு ஓரம் வச்சிடுறேன், ஊறட்டும். அடுத்து நம்ம இந்த ரா ஜாக் ஃப்ரூட் ஃப்ரைஸை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு இந்த ரா ஜாக் ஃப்ரூட்டை தோல் எல்லாம் சீவிட்டு சென்டரில் இருக்க அந்த தடியான பாட்டையும் கட் பண்ணிவிட்டு இதை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஸ்டைலில் நான் வெட்டிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒரு பர்கருக்குள்ளார வைக்கிற ஃப்ரைஸ் மாதிரி வைக்க போகிறோம். ஸோ அதனால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி வெட்டிட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு இதை நல்லா வேக விட்டுக்கலாம். இது நல்லா வெந்திருக்கணும். கத்தியில் குத்தி பாருங்கள், சாஃப்டாக கத்தி இறங்கணும். அந்த அளவுக்கு நல்லா வெந்திருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, ஒரே 1 டீஸ்பூன் சோயா சாஸ், அப்புறம் கொஞ்சம் தண்ணி, அப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர். இது காரத்துக்கு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணியை ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி இந்த பேட்டரை ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த அந்த ரா ஜாக் ஃப்ரூட்டை இதுக்குள்ளார டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ பீசஸ் எடுத்துருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கோட் பண்ணி ஃப்ரை பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை டாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் வச்சு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட கீழே இருக்க ஆனியன் பாட்டை போட்டுட்டு கார்லிக் பவுடர் 1 டீஸ்பூன் அண்ட் ஆனியன் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன், சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன், அப்புறம் பார்பிக்யூ சாஸ் 1 டீஸ்பூன் போடுறேன். நீங்கள் எடுத்திருக்க அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த சாஸோட அளவுங்களை மாற்றிக்கோங்க. சர்க்கரை போட்டலாம். அப்போ தான் இந்த நல்லா ஷைனிங்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த ஜாக் ஃப்ரூட் ஃப்ரைஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறது பைனாப்பிள் ஜூஸ் தான். அது இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கல. கடைசியாக கொஞ்சமாக தேன் ஊற்றிக்கிட்டால் நல்ல ஒரு கிளேஸி லுக் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பவுடர் காரத்துக்கு. அவ்வளோதான் இந்த டாஸிங் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு புளிச்சக்கீரை இலையை அப்படியே இந்த சூட்லேயே வாட்டி எடுத்துக்கிறேன். பொதுவாக பர்கருக்குள்ளார லெட்யூஸ் வைப்பாங்க. செஃப் இன்றைக்கி வடா பர்கருக்குள்ளார புளிச்சக்கீரையை லெட்யூஸ்க்கு பதில் வச்சுருக்காரு. ரொம்ப இனோவேட்டிவாக திங்க் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பீனட் சட்னி. இது சட்னின்னு சொல்கிறதா சாஸ்ன்னு சொல்கிறதான்னு தெரியல. பட் நம்ம இதை செய்கிறதுக்கு ஒரு பேனில் வேர்க்கடலை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கொஞ்சமாக அதே பேனில் தண்ணி விட்டு 3 பல் பூண்டு, 1 பெரிய வெங்காயம், 1 பெரிய தக்காளி போட்டுட்டு கொஞ்சமாக புளி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உங்கள் வீட்டு மிளகாத்தூளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வெல்லம்
வெல்லம் வந்து இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பாக புளிப்பாக காரமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து இது எல்லாத்தையுமே நல்லா இப்படி வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க. நம்ம வறுத்து எடுத்த வேர்க்கடலையை தோலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வேர்க்கடலை இதில் சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறமா டெசிகேட்டட் கோகோனட். நம்ம நார்மலாக தேங்காய் திருவலுக்கு பதில் இந்த டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு பதில் நீங்கள் தேங்காய் திருவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சராக நமக்கு இந்த சாஸ் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஃபில்டர் பண்ணி அதை ஒரு தடவை கொதிக்க வச்சு இறக்கிக்கிறோம். இப்போ வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இந்த சாஸு. அடுத்தது வந்து நம்ம வெண்டைக்காயில் ஃப்ரைஸ் பண்ண போகிறோம். இந்த வெண்டைக்காய் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உள்ளே இருக்கிற அந்த விதைப்பாட்டை மட்டும் ஃப்ரை பண்ண போகிறோம். மேலே இருக்கிற இந்த தோலில் வந்து ஒரு ஜூலியன் கட் கொடுத்து அதையும் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கான மாவு வந்து 2 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சம் பெப்பர் பவுடர், கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு நீங்கள் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த வெண்டைக்காய் விதை அந்த இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி தண்ணி தெளித்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து நான்ஸ்டிக் பேனில் இப்படி போட்டு ஃப்ரை பண்ணேன். நல்லா சிம்மில் வச்சு ஸ்லோவாக கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அதில் மேலே வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் வந்து சேர்த்து டாஸ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக கோக்னட் ஃப்ளேவர்டு மயோனீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது வந்து ஆக்சுவல் கோக்னட் மயோனீஸ் கிடையாது. நான் வந்து கோக்னட் மில்க் ஒரு 2 கப் எடுத்து அதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். வச்சு மேலே கலெக்ட் ஆகியிருக்க இந்த கோக்னட் க்ரீமை எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். இந்த க்ரீமோட எக்லெஸ் மயோனீஸ் சேர்த்து நல்லா அடிச்சுக்கிறேன். நல்ல ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கி விட்டோம்னா இந்த கோக்னட் மில்க்கும் அந்த மயோனீஸும் நல்லா பிளெண்ட் ஆகும். அந்த கோக்னட் ஃப்ளேவரும் அந்த மயோனீஸில் கிடைக்கும். ஆக்சுவல் கோக்னட் மயோனீஸ் பார்த்திங்கன்னா கோக்னட் க்ரீமில் ஃபுட் ப்ராசஸரில் செய்வாங்க. பட் சிலர் சொல்லுவாங்க மிக்சியில் தேங்காய் பால் போட்டு அடித்தா கோக்னட் மயோனீஸ் கிடைக்கும்னு. பட் அது அந்த மாதிரி கிடைக்காது. அது அவ்வளோ ஈஸியும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளிஃபைடு மெத்தட் ஆஃப் கோக்னட் மயோனீஸ். அடுத்ததாக சிம்பிளாக ஒரு மஸ்டர்ட் டிப் பார்க்கலாம். இந்த டிப்புக்கு ஒரு 3 பூண்டு பல்லை வந்து நல்லா வந்து தட்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் சிடர் வினிகரும், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயிலும், கொஞ்சமாக வந்து அந்த மஸ்டர்ட் ஹனி சாலட் ட்ரெஸ்ஸிங்னு கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டா மஸ்டர்ட் டிப் ரெடி ஆகிடும். இந்த மஸ்டர்ட் டிப் அப்புறம் அந்த கோக்னட் மயோனீஸ் அது எல்லாமே வந்து ஆக்சுவல் ரெசிபி அவர் என்ன செஞ்சாருங்கிறது எனக்கு தெரியல. பட் இது வந்து ரொம்பவே இந்த பர்கருக்கு மேட்ச் ஆச்சு. அடுத்தது இந்த பர்கருக்குள்ளார வைக்கிறதுக்கு இந்த தக்காளி, அதுக்கப்புறம் அந்த சுற்றி வைக்கிற சாலடோட வல்லாரக்கீரை இதெல்லாம் நான் லைட்டாக டாஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் பெப்பர் போட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய குட்டீஸ் வந்து இந்த வல்லாரக்கீரையெல்லாம் ராவாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் லைட்டாக டாஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா வந்து உப்பு போட்டு பெப்பர்லாம் போட்டு இந்த சாலடை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ராவாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் அப்படியே ராவாகவும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த டிஷ்ஷோட மெயின் ஹீரோ வடா பர்கர். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து உளுந்து வெளியே 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் விட்டுருந்தேன். அந்த சில்லுன்னு இருக்கிற அந்த உளுந்தை நான் ஊற வச்சுருந்ததில் பாதி மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஓட்டிக்கிறேன். ஒரு ஓட்டு நல்லா வந்து தூள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கரண்டியோ இல்லை கையோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி அடியில் இருக்கிறத மேலே திருப்பி விடணும். அப்போ தான் எல்லா உளுந்தும் வந்து அரைப்படும். இந்த மாதிரி 2 தடவை அரைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றணும். நான் மிக்சியில் போடுறதுனால நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த அந்த உளுந்தோட சில் தண்ணியை யூஸ் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் சில்லுன்னு இருக்கிற தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து மிக்ஸி மோட்டர் சூடாகாமல் உளுந்து மாவு வந்து நல்லா வெள்ளையாக வந்து நல்லா வெண்ணெய் மாதிரி அரைஞ்சி வரும். இப்போ மொத்தமாக 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி இதை நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். பதமாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் சீரகம், பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு, இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ராகி மாவும் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதை நல்லா கை போட்டு கலந்துக்கணும். அந்த ஏர் எல்லாம் உள்ளே போய் அந்த மாவு வந்து நல்லா வெண்ணெயாட்டம் இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். இந்த மாவை நல்லா இந்த மாதிரி பண்ணிட்டோம். அந்த பதம் பார்க்குறதுக்கு தண்ணியில் ஒரு ட்ராப் விட்டு பார்த்திங்கன்னா அப்படியே மேலே ஃப்ளோட் ஆகும்.
இப்போ வந்து நம்ம வடையை வந்து பொரிக்கிறதுக்கு தண்ணி ஃபஸ்ட்டு கையில் நனைச்சிட்டு ஒரு பக்கமாக நல்லா இப்படி உருட்டி எடுத்துக்கணும். உருட்டி எடுத்துட்டு இந்த எள்ளெல்லாம் மேலே தூவிட்டு தண்ணியை கையில் கட்டை விரலில் தொட்டு அப்படி உள்ள ஒரு ஓட்டை போட்டு எண்ணெயில் போட்டுறணும். எண்ணெய் வந்து கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்கணும். ரொம்ப ஜாஸ்தி காயக்கூடாது, காயாமையும் இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து வடை நல்லா மேலே ஃப்ளோட் ஆகும். நீங்கள் சரியாக போடலைன்னா இந்த மாதிரி வடை ஃப்ளோட் ஆகாது, உங்களுக்கு அடியில் போய் வடை உட்காந்துரும். அதே போல் எண்ணெய் கம்மியாக ஊற்றிட்டா வடை நல்லா பொரிஞ்சு வராது. ராகி மாவு அதிகமாக போயிட்டாலும் உங்களுக்கு வடை ரொம்ப டஃப்பாக வந்துடும். ஸோ மாவை வந்து கரெக்டாக கலந்து கரெக்டாக பதமாக போட்டிங்கன்னா வடை வந்து ரொம்பவே அழகாக வரும். வடை மாவு வந்து நீங்கள் ஆட்டினதை ஃபுல்லாகவே பொரித்து எடுத்துருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் பொரிச்சிங்கன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும். நம்ம ஒரு பர்கர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டிங்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் டச் ஒன்று கொடுக்கலாம். மாஸ்டர் செஃப் தமிழ் ப்ரோக்ராமில் நான் பார்த்துட்ருக்கும் போது பிளேட்டிங் பண்ணும்போது அவங்க வந்து அந்த பிளேட்டில் வந்து எடிபிள் ஃப்ளவர் வச்சுருந்தாங்க. அது வந்து டயாந்தஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளவர் மாதிரி தெரிஞ்சது எனக்கு பார்க்குறதுக்கு டிவியில். ஸோ அந்த ஃப்ளவரை வந்து நான் இப்போ சுகர் ஃபாண்டன்ட்டில் அந்த ஃப்ளவரையும் மாஸ்டர் செஃப் ஃப்ளாகையும் செஞ்சிட்ருக்கேன். எடிபிள் ஃபுட் கலர் வச்சு இந்த ஃப்ளவரு அப்புறம் இந்த ஃப்ளாகெல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து பிளேட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வடையை வந்து பர்கர் மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அந்த கோக்னட் க்ரீம் அந்த மைனீஸ் செஞ்சுருந்தோம்ல அந்த மைனீஸ் வந்து கொடுத்து அதுக்கு மேலே தக்காளியும் புளிச்சக்கீரை இலையும் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் இந்த ரா ஜாக்ஃப்ரூட் அந்த ஸ்டஃபிங்கை கொடுத்துட்டு சென்டரில் அந்த பீனட் சாஸ் வச்சுட்டு சுற்றிலும் வந்து அந்த சாலடை வந்து அப்படியே சர்க்கிள் ஷேப்பில் வந்து ரவுண்டாக அடுக்கி வச்சுருக்கோம், அந்த வல்லார கீரையோட சாலடு. அப்புறம் இந்த பொரிச்சோம்ல அந்த வெண்டைக்காய் அதை வந்து சைடில் நல்லா வச்சுட்டு ஃபைனலாக வந்து நான் வந்து இந்த செஞ்ச அந்த டயாந்தஸ் ஃப்ளவரையும் ஃப்ளாகையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பிளேட்டிங் முடிஞ்சது. அந்த டிப்பையும் பக்கத்தில் வச்சிடலாம். ஸோ ருசியான ரகசியம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பிளேட்டிங்கை எங்கள் வீட்டு ஜட்ஜஸ்க்கு சாப்பிட கொடுக்கலாம் வாங்க. ஸோ இந்த பிளேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் செஞ்ச ஃபாண்டன்ட் கூட எல்லாமே வந்து சாப்பிடக்கூடிய எடிபிளான பிளேட்டிங் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நிச்சயமாக இந்த ரெசிபி வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.